ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, சொந்த வீடு யோகம் யாருக்கு அமையும் பற்றி பார்க்கலாங்க. இந்த மாதிரி சொந்த வீடு பற்றி நான் ஏற்கனவே லைவ் வீடியோவாகவே போட்டிருக்காங்க. சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவை நான் ஏற்கனவே ஒரு லைவ் வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா. அதோட தொடர்ச்சியாக இந்த பதிவையும் போடுறேங்க. ஏன்னா அதில் பாருங்கள், சிலவற்றை தான் என்னால் சொல்ல முடிஞ்சிருக்கு. ஆனால் முன்னோர்கள் மூலநூல்களில் இந்த வீடு மனை யோகத்தை பற்றி இன்னும் கிரக அமைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதுனால இன்னொரு பதிவாகவும் போடலாம். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ பதிவாக நான் இந்த சொந்த வீடு யோகத்தை பற்றி நான் சொல்கிறேன். எந்த மாதிரி கிரக அமைப்பெல்லாம் இருந்தான்னா அவங்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பும் யோகமும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. ஏன்னா இப்போ சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு கனவே அந்த எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா. அவங்களுக்கு சொந்த வீட்டில் போய் குடியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு எல்லாருக்குமே இருக்கும். வாடகை எவ்வளோ காலமாக கட்டிக்கிட்டு உக்காந்துட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் வாடகைக்கே பாதி முக்கால்வாசி போயிடுது. மிச்சத்தை தான் சாப்பிட முடியுது. பிள்ளைங்குட்டிங்களுக்கு எதுவும் பார்த்து நம்மளால செய்ய முடியல அப்படின்லாம் ரொம்ப பேர் வருத்தப்பட்டுட்டு இருப்போம் இல்லைங்களா. அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாவது மிச்சம் பிடிச்சி சொந்த வீடு வாங்கணும் கனவு இருக்குது. அதனால் இடம் தேடிக்கிட்டு இருக்கோம். நல்ல இடமாக அமைய மாட்டேங்குது. பணம் எப்படியாவது கடன் வாங்கி லோன் வாங்கியாவது பணத்தை ரெடி பண்ணிட்டாலும் நல்ல இடமா அமைய மாட்டேங்குது. இப்படியெல்லாம் எத்தனையோ பேர் சொல்கிறாங்க. ஆனால் பணமே எதுவுமே எதிர்பார்க்காம, அதாவது பணமே கையில் இல்லை அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு வீடு மனை நல்ல இடத்துல அமைஞ்சிடுது. அது ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு பணமும் அவங்களுக்கு கைக்கு சேர்ந்துடும். இந்த மாதிரி திடீர்னு கூட இடம் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டாலும் இடம் கிடைக்கல, சொந்த இடம் கிடைக்கல, பணம் கையில் இருந்தாலும் கிடைக்கல, அல்லது எதுவுமே எதிர்பார்க்கல, கையிலும் பணமும் இல்லை, வீடு சொந்த இடம் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் சொந்த வீடு யோகம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு இன்னொரு பதிவாகவும் போடலாம். அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவு போடலாம். சரிங்களா. இப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் என்ன மாதிரி கிரக அமைப்பெல்லாம் இருக்குன்னா அவங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய யோகம் இருக்கும். அப்படின்னா அவங்களுக்கு மெயினாக எடுக்கணுங்க லக்னத்துக்கு 4ஆம் இடத்த அதிபதி தான் மெயினாக நம்ம பார்க்கணுங்க. ஏன்னா 4ஆம் இடம் வீடு மனையை குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால 4ஆம் அதிபதி நல்ல அமைப்பில் இருக்கணும், எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க. சரிங்களா. 4ஆம் அதிபதி நல்ல அமைப்பில் இருந்து யாரெல்லாம் இந்த 4ஆம் அதிபதியோட சம்பந்தம் பெறும்போது அவங்களுக்கு யோகமான பலன்கள் கொடுக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி பலம் பெற்று இருந்தாலும் அவங்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் சொந்த வீட்டில் இல்லாமல் வாடகை வீட்லேயும் பெருங்காலம் அவங்க கழித்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி நல்ல அமைப்பில் இருந்தும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா 4ஆம் அதிபதி பலம் பெற்று இருந்தாலும் சில கிரக அமைப்பெல்லாம் கொஞ்சம் பாதிப்பால் இருக்கிறதுனால அவங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படி எண்ணம் இருந்தாலும் அது அமையாமையே அவங்களுக்கு அதையே கவலையோட வாடகை வீட்டிலே காலம் பெரும்பாலும் தள்ளியிருப்பாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா 4ஆம் அதிபதியோட மற்ற கிரகங்களும் சம்பந்தம் பெறும்போது மற்ற கிரகங்களும் நல்ல அமைப்பில் இருக்கும்போது தான் அவங்க சொந்த வீட்டில் போய் அவங்க நினைக்கிற மாதிரி யோகமான அமைப்பில் போய் உட்கார முடியாங்க. யோகமான மனை வாங்கி வீடு கட்டி குடி போக முடியும். சரி, இப்போ எந்த மாதிரி கிரகங்கள்லாம் 4ஆம் அதிபதியோட சம்பந்தம் பெறும்போது அவங்களுக்கு வீடு மனை யோகத்தை அமையும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ 4ஆம் அதிபதி நல்ல அமைப்பில் பலம் பெற்று இருந்து 4ஆம் அதிபதியோட சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் அல்லது செவ்வாய் பகவான் இந்த கிரகங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் பெற்றிருக்கணுங்க 4ஆம் அதிபதியோட. இப்போ 4ஆம் அதிபதியோட இந்த கிரகங்கள் சம்பந்தம் அப்படின்னு எடுத்துட்டா பார்வையோ சேர்க்கையோ அல்லது சார பரிவர்த்தனையிலையோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகங்களாவது சம்பந்தம் பெற்றிருக்கணுங்க. நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். சந்திர பகவான் அப்படின்னு எடுத்துட்டா வளர்பிறை சந்திரனாக இருக்கணுங்க. 4ஆம் அதிபதியோட சம்பந்தம் பெறும்போது வளர்பிறை சந்திரனாக இருக்கணும். சரிங்களா. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு அந்த சந்திர பகவானுக்கு உண்டு. அப்படிங்கிறனால அவருக்கும் அந்த பொறுப்பு உண்டு. அப்படிங்கிறதுனால 4ஆம் அதிபதியோட சந்திரன் வீடு மனையை அழகான வீடு மனையை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் இதையெல்லாம் சிறப்பான முறையில் அவங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு தனத்துக்கு காரகரான குரு பகவான் இந்த கிரகங்கள்லாம் சம்பந்தம் பெறும்போது அவங்களுக்கு வீடு மனை யோகத்தை கொடுக்கும். இந்த மாதிரி சம்பந்தம் இல்லை, பார்வையோ சேர்க்கையோ
இந்த மாதிரி சார பரிவர்த்தனையோ இந்த மாதிரி எந்த விதத்திலும் அந்த கிரகங்கள் 4ஆம் அதிபதியோட சம்பந்தம் பெறாது இருக்கும்போதும் இன்னும் சிலவற்ற அமைப்பு இருக்குங்க. இப்போ 4ஆம் அதிபதி நின்ற ஸ்தானத்துக்கு கேந்திரத்திலேயோ திருகோணத்திலேயோ இந்த கிரகங்கள் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. பாதிக்கப்படாம 4ஆம் அதிபதி ஒரு ராசியில உட்காந்துருக்காருன்னா அந்த 4ஆம் அதிபதிக்கு கேந்திர ஸ்தானங்களாகவோ கேந்திர ஸ்தானத்திலேயோ அல்லது திருகோண ஸ்தானத்திலேயோ சந்திர பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான் கேந்திர திருகோண ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் அவங்களுடைய திசா புக்தி காலங்களில் அவங்களுக்கு வீடு மனை யோகத்தை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது 4ஆம் அதிபதியோட லக்னாதிபதி சம்பந்தம் பெறும்போதும் வீடு மனை யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. லக்னாதிபதி அப்படிங்கிறது வெற்றியை ஸ்தானத்துக்கு குறிக்கக்கூடிய கிரகம், அதாவது தன் ஜாதகரை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால எதாக இருந்தாலும் விடாமுயற்சியாக செய்யக்கூடிய அமைப்பு லக்னாதிபதிக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால லக்னாதிபதியோட 4ஆம் அதிபதி இந்த சம்பந்தம் பரிவர்த்தனை ஆகியிருப்பது ஒன்று சேர்ந்திருப்பது ஏதாவது ஒரு விதத்தில் லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் சம்பந்தம் பெறும்போதும் அவங்களுக்கு வீடு மனை யோகத்தை அமைத்து தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 4ஆம் அதிபதியோட 9ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ ஏதாவது ஒரு விதத்தில் 9ஆம் அதிபதி சம்பந்தம் பெற்றிருந்தாலும் அல்லது 10ஆம் அதிபதி சம்பந்தம் பெற்றிருந்தாலும் சரிங்க, பாதிக்கப்படாமல் 4ஆம் அதிபதியோட இந்த கிரகங்கள் சம்பந்தம் பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு வீடு மனை யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. இப்போ சம்பந்தம் அப்படின்னு நான் சொன்னேன்னா சாரத்தில் ஒன்று சேர்ந்திருப்பது, பார்த்து கொள்வது, இதெல்லாம் சம்பந்தம் இருப்பது போலவே அந்த 4ஆம் அதிபதிக்கும் கேந்திர ஸ்தானத்திலும் திருகோணஸ்தானத்திலும் நான் இப்போ சொல்லக்கூடிய கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் சம்பந்தம் பெறக்கூடிய அமைப்பு தான். சரிங்களா? அந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் பாதிக்கப்படாமல் பலம் பெற்று நின்றிருந்தாலும் அவங்களுக்கு வீடு மனை யோகத்தை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதிக்கு இந்த 9ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ அல்லது லக்னாதிபதியோ மறையாமல் இருக்காங்க அப்படின்னா கேந்திரஸ்தானமாகவோ திருகோணஸ்தானமாகவோ அவங்களுக்குள்ள மறையாமல் இருந்தாலும் அவங்களுக்கு வீடு மனை யோகத்தை தரக்கூடிய உண்டு, வாய்ப்பு உண்டு. பாதிக்காமல் இருக்கணுங்க. மறையாமல் இருந்தாலும் அந்த கிரகங்கள் பாதிக்காமல் வக்ரம் நீச்சம் இந்த மாதிரி பாதிக்காமல் நல்ல அமைப்பில் இருந்தாலே போதுங்க. நல்ல பலம் பெற்று இருந்தால் கூடுதலான பலன்கள் கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறதெல்லாம் சிறப்பான பலனை கொடுக்கும். அதுவே பாருங்கள், அவங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி நல்ல அமைப்பில் இருந்து 9ஆம் அதிபதியோடு சம்பந்தம் பெற்று சூரியன் பார்க்கக்கூடிய அமைப்பிலையோ அல்லது சூரியனும் பலம் பெற்று இருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் தந்தை மூலயமா வீடு மனை யோகத்தை கொடுக்கும். இந்த ஜாதகர் சம்பாதிச்சு இடத்த வாங்கணும் அமைப்பு இல்லை. அவங்க தந்தையே அந்த ஜாதகருக்கு வீடு மனையத்தை வீடு வாங்கி வச்சிருப்பாங்க. அங்கே போய் இந்த ஜாதகர் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. அதாவது 4ஆம் அதிபதியோட 9ஆம் அதிபதியை சம்பந்தம் பெற்று சூரிய பகவானும் அவர்களை பார்க்கறது அல்லது சூரிய பகவான் பலமாக இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் தந்தை மூலியமா அவங்களுக்கு சொத்து அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அல்லது 5ஆம் அதிபதி சம்பந்தம் பெற்றிருந்தாலும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய அப்பாவுடைய அப்பா அந்த ஜாதகருடைய தாத்தா வழி சொத்துக்கள்லாம் அந்த ஜாதகர் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெற்று இருக்கிறதுனால 4ஆம் அதிபதியோட சம்பந்தம் பெற்று அவர்களை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு. அதாவது என்னன்னா 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து இருப்பது ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் பெற்று அவர்களை குரு பார்த்து சூரியனும் நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் பூர்வீக சொத்துக்கள் அமையக்கூடிய அமைப்பு. இது மாதிரிலாம் வந்துடுங்க. இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இந்த கிரக அமைப்பு எல்லாமே வீடு மனை யோகத்தை தரக்கூடிய அமைப்பு தான். இதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க. நீச்சம், வக்ரம், அடுத்தது அந்த லக்ன பாவ கிரகங்களுடைய சம்பந்தம், அடுத்தது வக்ரம் ஆகியிருந்தால் ராகு கேதுவோட சம்பந்தம் பெற்றிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தடைப்பட்டிருந்தாலும் வக்ரம் ஆகி இருக்கிறதுனால தடைப்பட்டிருந்தாலும் ராகு கேதுவோட ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் பெற்றிருக்கும் போது அது கஷ்டப்பட்டாவது அவங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த ராகுவின் திசையோ கேதுவின் திசையோ வர காலங்களில் அவங்களுக்கு அமைஞ்சிடும். ஆனால் அது வக்ரம் ஆகாமல் ராகு கேதுவோட சம்பந்தம் பெறுவது பாதிப்பு தரக்கூடிய அமைப்பு. அடுத்தது 4ஆம் அதிபதி நின்ற ஸ்தானாதிபதியும் சார கொடுத்த கிரகமும் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க. அதே போல் வீட்டுக்கு காரகரான அதாவது சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான் இந்த குரு பார்வை கோடி நன்மை தரும் அப்படிங்கிற அமைப்பு. தனத்துக்கு காரகர் அப்படிங்கிறதுனால இந்த கிரகங்களும் சந்திர பகவான் இந்த கிரகங்களும் பாதிக்கப்படாமல், அடுத்தது சந்திர பகவான் தேய்பிரை சந்திரனாக இல்லாமல் சந்திரன் நின்ற ஸ்தானாதிபதியும் பாதிக்கப்படாமல் சாரம் கொடுத்த கிரகங்களும் பாதிக்கப்படாமல் எந்த கிரகங்களே பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க. மெயினாக பாதிப்பு இல்லாமல் அவங்களுக்கு வீடு மனை யோகத்தை எதிர்பார்க்குறாங்க. சொந்த வீடு வாங்கணும்,
கஷ்டப்பட்டாவது வாங்கிடணும் இந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாருங்கள், இவங்களுடைய சம்மந்தப்பட்ட திசையோ புத்தியோ நடக்குது அப்படின்னா அவங்க அதிகமாக முயற்சி பண்ண சொல்லுங்கள். அதிகமாக முயற்சி பண்ணான்னா கண்டிப்பாக அந்த வீடு மனை யோகத்தை அவங்களுக்கு தேடி தரக்கூடிய வாய்ப்பு. அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே இடத்த வந்து அவங்க வாங்கி வீடு கட்டி சொந்த வீட்டில் கனவு இல்லம் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி கனவு இல்லத்தில் போய் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு உண்டாவாங்க. இந்த கிரகங்கள் சுப கிரகங்களுடைய சம்பந்தம் பெறும்போது கூடுதலான பலன்கள் அதிகமாக கொடுக்குங்க. இந்த கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருந்து லக்னாதிபதியும் நல்ல அமைப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக சொந்த வீடு யோகம் அவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மெயினாக பாருங்கள், அந்த திசை அந்த புக்தி அந்த காலகட்டத்தில் மெயினாக திசை வந்து அதிகமாக வந்து நன்மை தரக்கூடிய அமைப்பு. புக்தின்னா அதுக்கு நடக்கக்கூடிய திசை அந்த புக்தி நாதனுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும்போதுனா அவங்களுக்கு அந்த புக்தியும் அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கும். அதாவது என்னன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 4ஆம் அதிபதி குரு சுக்கிரன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் நல்ல அமைப்பில் இருக்கும்போது இந்த மாதிரி புக்தி காலங்களில் வீடு வாங்க முடியுமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த வந்து அது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் அந்த புத்தி நாதனை செயல்படக்கூடிய தன்மைனா அந்த திசாநாதனுக்கு சொன்னா விட்டாதான் அந்த புக்திநாதனும் பலன் தருவார். அப்படிங்கிறதுனால அந்த திசாநாதனுக்கும் புக்திநாதனுக்கும் நட்பு அமைப்பில் அல்லது அந்த திசாநாதன் அந்த 4ஆம் இடத்துக்கும் அந்த கிரகங்களுக்கும் நட்பு கிரகங்களாம் இருக்கும்போது இந்த கிரகங்கள் புக்தி வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி அமைப்பில் வரும்போது அந்த புக்தி காலங்களில் அவங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புண்டு. அந்த வீட்டில் அவங்க நல்லபடியாக குடி போய் நல்லபடியாக வம்சாவளியாக வாழக்கூடிய வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு உண்டுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.